வாழ்வல்லாண்டு பல்லாயிரத்து நூறாண்டு வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ்த்த வேண்டும். வாழ்த்து எத்தனை வாழ்த்துக்களாக இருந்தாலும் இடத்தார்கள் ஏற்றவழி வாழ்த்த வேண்டும். அப்பதான் வாழ்த்தக்கூடியவர்களுக்கும் பெருமை, அந்த வாழ்த்துக்கும் பெருமை. ஆகவே ஒரு கூட்டு கிளிகளாக ஒரு தோப்பு குயிலாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் என்பதை அறிவோம். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இதே இடத்திருந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இதே இடத்திருந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடும். என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பல்பாடு. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நீர்மை அது மாறாமல் கருமம் அதை மீறாம் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நீர்மை அது மாறாமல் கருமம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அல்புக்கு உணர் தந்த பல்புக்கு பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பல்பாடு இறைந்த இடத்திருந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. விதி போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. வெள்ளியில் சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் மறை கட்டுங்கள், பிட்டை தொடுங்கள். நெல்லில் விதி போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. வெள்ளியில் சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் மறை கட்டுங்கள், பிட்டை தொடுங்கள். பேருக்கு வாழ்வதி வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை. ஆனந்த கல்லீரில் அபிஷேகம் நான் செய்து என் கண்ணில் ஏறவில்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பல்பாடு இறைந்த இடத்திருந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. எல்லா தேவைகள் அந்தனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பல்பாடு. நன்றி நன்றி. உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூலிட்டாலே உண்பதே அமிர்தமாகும். உப்பளவோடு வாழ் அன்னம் முகங்கெடு திடுவராயினும் கப்பிய பசியோடு கடும் பசி ஆகுந்தானே. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. கண்ணால் பார்ப்பது போய் காதல கேட்டது போய் தீரி விசாரிப்பது போய் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதை புரிந்து தங்கள் இடத்தில் ஒரு சில விவரங்களை கேட்டு தெரிஞ்ச ஆண்டு விரும்புகின்றேன். தாராளமாக கேட்கலாம். அதுக்கு முன்னாடி வாழ்த்துதல் அப்படின்றது வந்து முகம் மலர்ச்சியோடு, மனசுல 1000 துன்பங்கள் இருந்தாலும் 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த முகம் மலர்ச்சியோடு கொடுப்பது தான் வாழ்த்து, வரவேற்பு. இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்ததுமே நாரதர் மகரிஷி 7-14 குலங்களை சுற்றி வரக்கூடியவர் நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்றனால சிரிச்ச முகத்தோடு எப்படி வரவேற்பு கொடுத்து, நீங்க என்னன்னா எதிரியை பார்க்குற மாதிரியே பார்த்து வாழ்க வளமுடன் அப்படின்னு கொடுக்குறீங்களே, ஏன் என்ன காரணம்? இல்லையே, நீங்க அப்படி இல்லை இல்லை எதுவும் இல்லை. இப்போ நீங்க தான் சொல்றீங்க ஒப்புடன் முகம் மலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லாத கூளை வார்த்தாலும் உண்பதே அமிர்தமாகும். உப்பளமோடு பாலன்னம் தந்து முகம் கடுத்து இடுவாராய் கப்பி பசியோடு கடும் பசியாகும். சிரிச்ச முகத்தோடு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைனாலும் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா எவ்வளவு, வாங்க வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? அதுபோல நீங்க எங்க வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தாளி,
விருந்தாளியா தான் உங்களை நினைக்கிறேன். ஆனா அந்த விருந்தாளிக்கு நாங்க எப்படி சிரிச்ச முகத்தோடு வர இப்ப ஒண்ணும் கிடையாதுங்க. இப்ப குந்தி போஜனனுடைய மன்னனுடைய அரண்மனைக்கு துர்வாச முனிவர் போறாரு. துர்வாச முனிவர் போகும்போது இவருடைய வருகையை பார்த்த குந்தி போஜனனுக்கு பயம் வந்துருச்சு. ஆகா, முனிவர் வந்திருக்காரே, என்ன விஷயம் என்று தெரியலையே அப்படின்னு சொல்லி முனிவரே வருக வணக்கம் அப்படின்னு வணங்குறாரு. என்ன விஷயமாக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது அந்த துர்வாசர் சொன்னாரா, அப்பா நான் சிறிது காலம் உன்னுடைய அரண்மனையில தங்கணும்னு நான் ஆசைப்படுறேன், தங்கலாமான்னு கேட்கிறாரு. உங்களுடைய பாதம் படுவதற்கே நான் கொடுத்து வச்சிருக்கணும், நீங்க வந்து இந்த இடத்துல தங்குறேன்னு வர சொல்றீங்களா, நான் எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும் சுவாமி, வாங்க அப்படின்னு இருக்க வச்சான். இருக்க வச்ச அந்த மன்னன் எத்தனையோ பணிவிடை பெண்கள் இருந்தாங்க, பணிப்பெண்கள் இருந்தாங்க. அந்த பெண்களை எல்லாம் விட்டு அந்த முனிவருக்கு பரிமாற சொல்லலையே, எதையுமே பணிவிடைகளை செய்ய சொல்லலையே. தன் வளர்ப்பு பிள்ளையான பிருதை என்று சொல்லக்கூடிய குந்தி தேவி அவர் அழைக்கிறாரு. அம்மா இங்க வா, முனிவர் எத்தனை காலத்துக்கு நம்ம அரண்மனையில இருந்தாலும் சரி அவருடைய மனம் கோணாமல் உபசரணை நீ செய்யணும், என்ன கேட்டாலும் சரி மனம் கோணாமல் உபசரணை நீ செய்யணும் அப்படின்னாரு. தகப்பனுடைய சொல்லை கேட்டியா தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, மந்திரம் இல்லை. நாங்க தகப்பனுடைய சொல்லை கேட்டு அந்த முனிவருக்கு என்னென்ன பணிவிடைகள் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு வர்றான். அப்பதான் ஒரு நாள் சரி இதற்கு மேல இங்க இருக்க வேணாம், நம்ம கிளம்பலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த முனிவருக்கு வந்தது. போய் மன்னன்ட்ட கேட்கிறாரு, மன்னா நான் உங்களுடைய அரண்மனை விட்டு விடைபெறுகிறேன் அப்படின்னாராம். அப்பதான் கேட்டாரு மன்னன், மன்னா அதாவது ஐயா என் பிள்ளை தான் உங்களுக்கு எல்லா பணிவிடையும் செஞ்சா, ஏதாவது மனம் கோணும்படி எதுவும் நடந்துக்கிட்டாளா? சிறுபிள்ளை அறிந்து அறியாமலும் தெரிஞ்சு தெரியாமலே எதுவும் தவறு செஞ்சிருக்கலாம், மன்னிச்சிருங்கன்னு கேட்டாரு. அப்பதான் அவர் சொன்னாராம், நான் தங்கிய இத்தனை நாட்களுக்கு ஒரு குறை கூட உன் பிள்ளையிடம் நான் காணல, என் மனம் கோணாதபடி எல்லாத்தையும் நிவர்த்தி செய்த உன் பிள்ளை அப்படின்னாங்க. அப்பதான் மன்னன் கேட்கிறாரு, சிறுபிள்ளை இதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா உங்களை போன்ற முனிவர்களுக்கு முக்காலம் உணர்ந்தவங்க தானே, முக்காலத்தை உணர்ந்தவங்க தானே. ஏன்னா கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் சொல்லக்கூடிய முக்காலங்கள் உணர்ந்தவங்க. பிள்ளை பொம்பளை பிள்ளை ஒரு இடத்துக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும், இதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு. அப்பதான் அவர் கணிச்சு பார்க்கும் பொழுது வாழ்க்கை என்பது இருக்கும், ஆனா கட்டிய கணவனால் பிள்ளை பேர் என்பது இருக்காது. பிள்ளை பேர் என்பது இருக்காதுன்றதுனாலதான் 5 மந்திரத்தை துர்வாச முனிவர் கொடுத்தாரு. இது எதுக்கு சொல்றேன்னா, சிறுச்ச முகத்தோடு சிறுபிள்ளையாக இருந்தாலும் வாங்க இருங்க உட்காருங்க சாப்பிடுங்க நீர் இருந்துங்க அப்படின்னு உபசரணை பண்ணினதுனாலதான் அவர் நல்ல வாழ்த்துதலையே 5 மந்திரங்களையும் வரங்களையும் கொடுத்தாரு அந்த பிள்ளைக்கு. இப்ப அது போல எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. என்னுடைய வரவேற்புல எதுவும் குறை கண்டீங்களா? இல்ல. அப்ப வாங்க, நீங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்க, கற்றது கைமண் அளவு கல்லாளது உலகளவு. ஏன்னா மரத்தை வாசித்து பார், மனிதனை நேசித்து பார்க்கணும், தங்கத்தை உரசி பார்க்கணும், தரத்தை பேசி பார்க்கணும். மரம் கோணலானால் நூலை பிடின்னு இருக்கேன், மனம் கோணலானால் நூலை படின்னு இருக்க. அங்கம் இல்லாதவங்க அவைக்கு வரக்கூடாது, அந்தம் இல்லாதவங்க சபைக்கு வரக்கூடாது. சபை அறிந்து பேசணும், சபை அறிந்து பேசணும். சில நேரங்களிலே பேசாமல் இருந்து பழக வேண்டும். ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திரமறியா பெண்டீர், கோபத்தை அடக்கா வேந்தன், குறுமொழி கேளா சீடன், பாவத்தை தீரா தீர்த்தம், பயனில்லை எழுந்தானே. ஏன்னா தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர், சகலத்திற்கும் ஐவர், சுவைகள் எத்தனை? சுவைகள் 6, சுரங்கள் 7, திக்குகள் 8, கிரகங்கள் 9, பசி வந்தா 10 பசங்க இருக்கு. அபிஷேக பிரியன் பிரியா, சிவா அலங்கார பிரியன் விஷ்ணு, ஸ்தோத்திர பிரியன் சூர்யா, கரஹர பிரியன் சுந்தரம்பாள், நடன பிரியன் ருத்ரா, நடன பிரிய ருத்ரா. அவ கனி பிரியன்றது கந்தன், கலக பிரியன்றது நாரதன். என்ன கலகம் பண்ண வந்திருக்கீங்க? என்ன கலகம்? என்ன அருமையா பேசுறீங்க. முகம் கெடு திருவாயனும் உப்புடன் முகமடர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில் அக்குளிட்டாலே உண்பதை அமிர்தமாகும். முப்பழமோடு வாழ அன்னம் முகங்கெடு திடுவாராயினும் கப்பிய பசியோடு கடும் பசியாது. நாங்கள் எப்படி உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தோம், நீங்க முகங்களை கெடுவரியாக ஏதாவது கொடூரமாக அப்படியே வந்திருந்தேன், அப்படி செய்யவில்லையே. ஏன்னா நீங்க சொன்னது போல சோழ நாட்டில் ஒரு பெண்மகள், அழகு வாய்ந்த பெண்மகள், தன்னிடம் இருந்த பொன்னையும் பொருளையும் எடுத்து கம்பளை பாதங்கள் விற்கிறாள். என்ன சொல்லிக்கிறார்? ஐயா, என்னுடைய பெயரையும் என் நாட்டுடைய பெயரையும் வீட்டில் சுவற்றில் கவிகளாக நீங்கள் பொருத்தப்பட வேண்டும் என்று சொல்லிக்கிறாள். அதற்கு அவர் பார்க்கிறார், உன்னிடம் இருப்பது 500 பொண்ணுகள் மட்டும் என்று சொல்லி அரைப்பாடலை பாடுகிறான். எப்படி பாடுகிறான்? தண்ணீரும் காவேரிய தார்வேந்தன் சோழனே, மண்ணளதும் சோழ மண்டலமே. பெண்ணாவல் கவியை நிறுத்திவிட்டாள். பெண்மகள் அழுது கொண்டிருக்கிறாள். சோழ நாட்டிலிருந்து நடவடிக்கை தொடர்ந்தால் அவை மூதாட்டி பாண்டிய நாட்டுக்காக. அந்த வீட்டுக்கு வரும்போது நம்மளுக்கு தாகம் ஏற்படுகிறது. அப்பவே கேட்குற, அம்மா ரொம்ப பசியா இருக்கு, ஏதாவது இருந்தால் கொடுங்க சாப்பிடுவதற்கும் போது பெண்மகள் அழுது கொண்டே வீட்டுக்குள்ள சென்று தன்னிடம் இருந்த கேப்பக்கூளை கரைத்து அவை மூதாட்டிக்கு கொடுக்கிறாள். அவை மூதாட்டி வாங்கி அருந்துவதற்கு அண்ணாந்து பார்க்கின்ற போது வீட்டில் சுவடில் எழுதப்பட்ட கவியாகப்பட்டது பாதி நிற்கின்றது. இதுக்கு என்ன காரணம்? நடந்த சம்பவத்தை சொல்கிறாள் பெண்மகள் அவை மூதாட்டியிடம்.
உடனே அவை மூதாட்டி சொல்கிறார், நீர் கொடுத்த கூழுக்காக இந்த கவியை நான் நிறைவு செய்கிறேன் என்று சொல்லி அன்பரும் சிலம்பி அறிவின் தாளணியும் செம்பரு சிலம்பே சிலம்பின் கம்மன் விட்ட கவிக்கு அவை மூதாட்டி பெருமை சேர்த்தது போல இந்த இடத்துல பெருமை சேர்க்கலான்னு வந்தேன். ஆனா எதுக்கு இடையில முகத்தை கடிச்சுக்கிட்டு அந்த முதல்ல நமக்கு பெருமை இருக்கான்னு பாருங்க, அடுத்தவங்களுக்கு அப்புறம் பெருமை சேர்க்கலாம். எனக்கு அதான் தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும். நீங்க ஈரேழு 14 குலங்களும் சுற்றி வந்தா நீங்க பெரிய நாரதர். ஆனா பாருங்க, நான் கேட்கிற பதில் சொல்லுங்க. நீங்க ஈரேழு 14 குலங்களும் சுற்றி வந்தா நீங்க பெரிய நாரதரா? ஏங்க ஒரு பெண், இது வந்து பூலோகத்துல நடந்த ஒரு விஷயம். சரி, அதாவது ஒரு பெண்ணாகப்பட்டவ, ஐயா நான் இந்த மரபை சேர்ந்தவ, என்னை பற்றி என்னுடைய பெயர் வரும்படி என்னுடைய ஊர் வரும்படி என்னை பற்றி ஒரு பாடல் பாடுங்க, நீங்க பாடுனீங்க அப்படின்னா பிற்காலத்துல என்னுடைய பெயர் நிலைச்சு நிக்குமே அப்படின்னு சொல்றான். சரி, அதுக்கு இவர் என்ன பண்றாரு, உன்ட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு கேட்கிறாரு. 500 பொற்காசு தான் இருக்கு. அப்படியா? அப்படின்றதுனால தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மன்னாவதும் சோழ மண்டலமே அப்பெண்ணாவாள்னு முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கு அப்புறம் கேட்கிறா, இதுல என் பேர் வரல, என் ஊர் வரல, ஆனா எழுதி வச்சிருக்கீங்களா, இது என்னது? ஏன்னா தண்ணீர்ல சிறந்தது காவிரி, நாட்டுல சிறந்தது சோழ நாடு எழுதியிருக்கீங்க, இது என்ன வழக்கம்னு கேட்கும்போது தான் அவர் சொல்றாரு, நீ கொடுத்த அந்த 500 பொற்காசுக்கு இது மட்டுமே முடியும்னு காசு வாங்கிட்டு போனவன் தான் இங்க கதையில கம்பே சாதாரணப்பட்டவரா? போற்றினும் போற்றுவரே சாதாரணப்பட்டவரா? மன்னனே பார்த்து கேட்டாரு, மன்னவனும் நீயோ வளநாடும் உன்னதோ, உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன், என்னை ஏற்றுக்கொள்ளாத வேந்தும் உண்டோ, உண்டோ குரங்கேற்றுக்கொள்ளாத கும்புனு கேட்டவன் தான் சக்கரவர்த்தி கம்மே. ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு சக்கரவர்த்தி பட்டம் கிடைக்கும். ஆனா இங்க கவியை எழுதக்கூடியவனுக்கு சக்கரவர்த்தி பட்டம் கிடைச்சிச்சுன்னா அது கம்பனுக்கு மட்டும்தான். ஆனா சாதாரணப்பட்டவன் கிடையாது அவனுமே. ஆனா அதுலயும் ஒரு விஷயத்த பாருங்க, அப்பேற்பட்ட கம்பனையே அடிக்கடி மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தா பொம்பளை. காரணம், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம்னா. காரணம், சித்திரம் வந்து வரைய வந்துருமா, அதனால சித்திரமும் கைப்பழக்கம்னா. செந்தமிழும் நாப்பழக்கம், தமிழை பேச பேச அது அருமையான முறையில் அந்த பழக்கம் என்பது வந்துடும். அதனால செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், மனம் வச்சு படிச்சோம்னா அந்த கல்வி ஒரு பழக்கம் நமக்கு வந்துடும், மனப்பாடம்னு சொல்லுவாங்க இல்லையா அது. நித்தம் நடையும் நடைப்பழக்கம், ஒரு குழந்தை ஒரு வயசுல எழுந்து நடக்குது அப்படின்னா அந்த குழந்தை உடனே எழுந்து நடக்காது, அதுக்கு நடவண்டி என்பது ஒன்று வேண்டும் இல்லையா? அந்த நடவண்டியை கொடுத்தா கூட தத்தக்க பத்தாக்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா நடந்து நடந்து பழக ஆரம்பிச்சிடும். ஆனா நட்பு இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு தேவைப்படுது பழகுறதுக்கு. ஆனா இங்க நட்பு, தயை, கொடை, பிறவி குணம். நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம்டா. உனக்கு எங்கடா இருக்க போகுது இந்த பிறவி குணம்னு பார்த்து கேட்கறதா. ஏன் பக்கம் கைண்டி பேசாதீங்க, இங்க கதையில நான் தான் பேசுறேன் சொல்லுவாங்களா? அப்ப அந்த பெண்ணை கேட்டதுக்கு தான் திரும்ப அவை பிராட்டி கூழ வாங்கி குடிச்சிடும். கூழுக்காக பாடினதான் பொம்பளை ஒரு கூழு. அந்த கூழுக்காக பாடினதான் பெண்ணாவான் அம்பர் சிலம்பி. அம்பர் சிலம்பி, அம்பர்ன்றது ஊரு, அம்பர் சிலம்பின்றது அவ பேரு. அரவிந்த தாளணியும் செம்பர் சிலம்பே சிலம்பு குடிச்சுட்டா. இதுல இன்னொன்னு சொன்னா அவை பிராட்டி, நீ இந்த அரசவையில் உட்காந்துக்கிட்டு சோழ மன்னனுடைய அரசவையில் உட்காந்துக்கிட்டு சோழ மன்னன்ட்டையே கவிபாடி அவர் கொடுக்குற காசையே வாங்கி தின்னுட்டு கடைசியில அவனையே நீ இகழ்ந்து பேசுற உடக்கு இம்புடு திமுரு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும் பொம்பளைக்கு? அதுக்கு தான் கேட்டா, விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரைதனில் பஞ்சேனு பட்டேனு வேண்டும், அவர் கூறும் கவிதை நஞ்சேனு வேம்பேனும் நன்று. காரணம் என்ன? விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், கூடவே 2 பேர் இருக்கணுமா? சால்ரா போறதுக்கு பரவாயில்ல, ஜால்ரா நல்லா பேசுறீங்க, உங்களை மாதிரி பேசுறதுக்கு இங்க யாரும் இல்லை. ரொம்ப இல்லை, இங்க கதையில கம்பனை சொல்ற அவை பிராட்டி உங்களை மாதிரி ஆஹா ஓஹோ உங்களை மாதிரி யாரும் இல்லை, புகழ்வதற்கு கூடவே 2 பேர் தெரிஞ்சா நீ பெரிய ஆளான்னு கேட்கிறேன். விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும். விரல் நிறைய நீ மோதிரமா போட்டுதான் நீ பெரிய ஆளா அப்படின்றது ஒரு வார்த்தை. இன்னும் அதுக்கு நல்ல விளக்கங்கள் பேசலாம். அரைதனில் பஞ்சேனும் பட்டேனு வேண்டும். காரணம், நீ நல்லா பட்டு கம்பளத்துல நடந்து வந்து பட்டாடை உடுத்தி இருந்தா நீ பெரிய ஆளா? நீ கூறுற விஷயம், நீ பேசுற விஷயத்துல எது நல்லது கெட்டதுன்னு ஆராய்ஞ்சு பாக்குறவங்களுக்கு தானே தெரியும். அவருக்கு என்ன தெரியும்? ஏன்னா மன்னன் அப்படி பாராட்டு வரான். ஆஹா, சொன்னவன் கம்பனாச்சே, சொன்னவன் கம்பனாச்சே, கம்பன் சொன்னா சரியாத்தான் இருக்குன்னு அடிக்கடி மன்னன் இதே சொல்லுவாராம். அப்பேற்பட்ட மன்னன்ட்டையே மன்னனுக்கும் கவி சக்கரவர்த்தி கம்பனுக்கும் போட்டி ஏற்பட்டது என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அதனால வாங்க, கற்றது கைமண் அளவுன்னாங்க. கைமண் அளவு கூட கிடையாதுனால சின்ன பிள்ளை இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆக சிறு சிறு தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்கங்க, நீங்க பெரியவங்க. அருமையான பேச்சு. வாங்க. தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் ஆவதே, நாவினால் சுட்ட வடு அப்படின்னு இருக்கேன். தீயினால் சுட்ட பொண்ணுனா தீயினால் சுட்ட பொண்ணை தள்ளும்போது சுவடுகளோட காலப்போக்கில் மறைஞ்சிட்டு இருக்கேன். ஆனா நாவினால் சுட்ட வடு கால அவன் ஆய் சொல்ல வரைக்கும் அதை நினைச்சுக்கிட்டே இருப்பான். இதற்கு நிறைய சொல்லலாம். நீங்க சொன்னீங்க அழகா அவையா மூதாட்டிய. அப்பேற்பட்ட அவை மூதாட்டிய சாதாரண ஒரு சின்ன பையன் மாடு மேய்க்க பையனை தோத்து போயிட்டாங்க தெரியுமா? தெரியுமா? தான் தான் பெரிய ஆளுங்கிறது அதங்கதை, ஆணவம்,
கர்வம் அவை மூதாட்டிக்கு. நம்ம தானே பெரிய ஆளு, நம்மளை மெல்ல யார் இங்கே முடியும் அப்படி சொல்லி நடைபெயர்த்து தொடர்களால் பாண்டிய நாட்டுக்கு. அப்படி நடைபெயர்த்து வரும்போது சற்று இழப்பறுவதற்காக ஒரு மரத்தடியில் அமர்கிறாள். அது என்ன மரம் தெரியுமா? நாவல் மரம். அந்த நாவல் மரத்தில் மேலே ஒரு சாதாரண ஒரு மாடு வைக்கிற பையன் கனிகளை பறித்து சாப்பிட்டு இருக்கிறேன். இந்த அம்மா கேட்குற, தம்பி ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், ரொம்ப பசியாக இருக்கு, 2 பழம் பறித்து கொடு தம்பி அப்படிங்கிறான். அதற்கு அவன் கேட்கிறான், உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்குறேன். அப்போ அவை மூதாட்டி நினைக்கிறேன், நம்ம எவ்வளோ பெரிய ஆளு, நம்முடைய ஆற்றல் என்னன்னு அறிவு திறமை என்ன, ஒரு சாதாரண மாடு வைக்கிற பையன் நம்மளை பார்த்து கேட்கிறானே என்று சொல்லி சற்று நேரம் யோசித்து நகைத்து கொண்டு, அதாவது நக்கலா சிரிச்சுக்கிட்டு, சில பேர் அப்படித்தான் நக்கலாவே அப்படி மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு என்னதான் செய்யறான்னு பார்ப்போம் சொல்லி, சரி சுடாத பழமே போடு தம்பி அதுபோது கிளைகளை பிடிச்சு குலுக்குகின்றான். கனிகள் உதிர்ந்து கீழே மண்ணில் விழுகின்றது. பசி அவை மூதாட்டிக்கு. அந்த கனி எடுத்து சாப்பிட கொண்டு வராங்க. கனியிலே மண்ணுகள் ஒட்டிக்கின்றது. அந்த மண்ணுகளை அகற்றுவதற்காக தன்னுடைய நாவினால் 3 முறை ஊதுகிறாள். பூ பூ என்று ஊதுகிறாள். அப்பதான் பயபாத்து கேட்டான், பாட்டி பழம் ரொம்ப சுடுதா கேட்டான். அப்பதான் அறியாமையை உணர்கிறாள். நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, சாதாரண மாடு வைக்கிற நினைச்சமே, நம்முடைய அறிவைக்கினை திறந்து விட்டானே, நம்முடைய கண்களுக்கு 2 நாட்களுக்கு உறக்கம் வராத அளவுக்கு செய்து விட்டானே என்று சொல்லி அங்கே ஒரு வெண்பவை வைத்தாள். கருங்கழுகட்டைக்கு வாய்நாடா கோடாளி இருங்கதல் தண்டும் நானும் பெருங்கானில் காரில் வைக்கின்ற காலைக்கு நான் தோற்றேன் ஏறறிவு துஞ்சாதான் என்று சொன்னால், என்னுடைய கண்களுக்கு 2 நாட்களுக்கு உறக்கம் செய்து விட்டானே. சுட்டபலம் என்றால் என்ன, சுடாத பலம் என்றால் என்ன? சுட்டபலம் என்றால் நீ இந்த உலகத்தில் பிறந்து இருந்து வாழ்ந்து இறந்த பிறகு உன்னுடைய உடலை மயானக்கரைக்கு எடுத்து சென்று எரிக்கும் போது எரிச்சி ஆவியாக வந்து அடையடிக்கிறாயா, இல்ல நீ இந்த பூதகணத்தும் வாழ்கின்ற போது என்னை வந்து சேர்கிறாய் என்று அவை மூதாட்டியுடைய அறிவைக்கனை சோதித்து பார்த்தான். அன்னைக்கு ஒரு சாதாரண பையன் தானே சோதிச்சாரு, கடவுள் தானே சோதிச்சாங்க. ஒரு சின்ன விஷயம் மட்டும், ஒரு நிறைமாத கர்ப்பிணியை கணவன் கூட்டி அப்படியே அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. நிறைமாத கர்ப்பிணிக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. பிரசவமானது, அழகான பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை பிறந்த மாத்திரத்தில் அங்கே ஒரு அசரீரி சத்தம் ஒன்று கேட்குது. இந்த குழந்தை இறைவனுக்காக படைக்கப்பட்ட குழந்தை, இந்த குழந்தை இறைவனோட தொண்டு செய்வதற்காக பிறந்த குழந்தை. இந்த குழந்தையை இந்த இடத்துல விட்டுட்டு நீங்க 2 பேரும் போங்கன்ற அசரீரி சத்தம். தாயும் தகப்பனும் அழுதாங்க. பெத்த தாய்க்கு எப்படி இருக்கும், இட்டுடுச்சு. அது ஒரு பெண் குழந்தை பிறந்த இடத்துலயே போட்டு போக சொல்றாங்களே, இது என்ன அப்படின்னு சொல்லி தாயும் தகப்பனும் அழ. அங்கேதான் அந்த குழந்தை பிறந்த குழந்தை கவி பாடியது. இட்டமுடன் எந்தலையில் இன்னபடி என்று எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டானோன்னு கேட்டுச்சு. இட்டமுடன் எந்தலையில் இன்னபடி என்று எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டானோ, முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கள் நாய் நெஞ்சமே அஞ்சாதே நீன்னு சொல்லி தாயின் தகப்பனையும் மனசை தேத்தி அனுப்பியது அந்த பிள்ளை. இட்டமுடன் எந்தலையில் இன்னபடி என்று எழுதிவிட்ட சிவன். எழுதுறது யாரு? எழுத்த பிரம்மன்னு சொல்றோம். ஆனா அந்த குழந்தை என்ன சொல்லுது? சிவனும் செத்து விட்டானோ அப்படிங்குது. முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கன்னா நெஞ்சமே அஞ்சாதே நீ. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிக்கும் படையளக்கக்கூடிய பரமசிவன் என் வயிற்றுக்கும் எதுவும் கொடுக்க மாட்டானா அப்படின்னு பேசி, அதாவது பாடிய குழந்தை அது. அந்த குழந்தை கிழவி, அவ பெரிய கிழவி, அனைவருக்கும் தலைவி. ஒரு சமயம் சோழமன்னனுடைய அரசவைக்கு வர்றா. அதுக்கு முதல் நாள் சோழமன்னன் என்ன பண்றாரு, அப்படி நகர்வலம் போயிட்டு வரும் பொழுது அப்படி காலோட்டம் அப்படி நடந்து போயிட்டு இருக்காரு காவேரி கரை ஓரமாக. அப்ப அந்த காவேரி நீருக்குள்ள இருந்த ஒரு நத்தை, அந்த கூணல் என்று சொல்லக்கூடிய சங்காகப்பட்டது அந்த நீர்ல இருந்து வெளியில வருது. வெளியில வர்றதையும் பாக்குறாரு, என்ன இப்படி வெளியில வருது அப்படின்னு. அந்த சங்கு என்ன பண்ணுது, விண்ணை பார்த்து தன்னுடைய வாயை 2ஆக பிளந்து நின்னதாம். அப்படியே ஆ என்று பிளந்திருக்கு. அந்த இடத்துல மரத்துல தேன் கூடு, அந்த தேன் கூட்டிலிருந்து ஒரு சொட்டு தேன் அது நத்தைக்குள்ள வாய்க்குள்ள போயிடுச்சு. உடனே அந்த தேன் விழவுமே நத்தை தன்னுடைய வாயை மூடிக்கொண்டு திரும்ப தண்ணிக்குள்ள போயிடுச்சு. மன்னனுக்கு ஆச்சரியம், என்னடா இது சாதாரண சங்கு, இந்த சங்குக்கு கூட வயிற்று பசியை போக்கக்கூடிய என்னுடைய நாடு சோழவள நாடு, வளம் பொருந்திய நாடுன்னு சொல்லுவாங்க. என் நாடு எப்பேற்பட்ட நாடு, அப்ப நான் எவ்வளவு பெரிய ஆளுன்ற ஒரு சின்ன ஒரு அகந்த அந்த மன்னனுக்கு. அதோட போய் அரசவை மறுநாள் கூடியது, அரசவையில் உட்காந்துருக்கான். அந்த சிந்தனையில இருக்காரு. அபே பிராட்டி வர்றா. வந்தவன் மன்னா வணக்கம்னா, மன்னா வணக்கம்னு சொல்லும் பொழுது உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கன்னு சொன்ன அந்த மண்ணை கிழவி உட்காருவதற்கு இருக்கான்னு பார்க்கல. பார்த்தா கிழவி, ஏண்டா இவ்வளவு பெரிய மனுஷி வந்து நான் இவ்வளவு நேரம் நிக்கிறேன், நீ என்ன தாண்டா சிந்தனையில இருக்க? மன்னனுக்கு இவ யோசனை கொடுக்குற, ஏன்னா பொடி பையன் இவ்வளவு விட வச்சு அவ சின்னவன் தானே, மற்ற மன்னனா இருந்தானே. அப்பத்தான் கேட்டா, கால் நொந்தேன் கடிகு வள்ளி நடந்தேன், யான் வந்த தூரம் பெரிதென்று கூணல் கறந்தேனுக்கு அங்காந்த காவேரி சூழ்நாடா இருந்தேனுக்கு எங்கடா இடம்னு மன்னனே பார்த்து கேட்கிறா. அவ சாதாரணப்பட்டவளா? ஏன் அவளுக்கு மண்டகம் இருக்கக்கூடாதா? அதே சமயத்துல இன்னொரு விஷயம் இருக்கு தெரியுமா? அவதான் சொன்னா, காணாமல் பேணதெல்லாம் கற்றலாம் கற்றோர் முன் கோணாமல் வாய் திறக்க கூடாது, நாணாமல்
பேச்சு பேச்சென்னும் பெரும் பூனை வந்த கால் கீச்சென்னும் கிளியான்ற மாதிரி பேசக்கூடாதுன்னு சொன்னவளும் அவதே. ஆனா அதுல இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அவ்வை சாதாரணப்பட்டவ கிடையாதுங்க. 4 கோடி பாடல்களை எழுதுவதற்கு அத்தனை நாட்டு புலவர்கள் திணறடிப்படுறாங்க. 4 கோடி பாடல்களை இன்று இரவுக்குள்ள எழுதி முடிக்கணும் அப்படின்னு. அந்த அரசவைக்கு வர்றா ஒரு குறுநில மன்னன். அந்த அரசவைக்கு வரும்பொழுது ஒரே கூட்டம். அப்ப வர மன்னனை பார்த்து கேட்கிறா, என்ன மன்னா உன்னுடைய அரசவையில எதுவும் விசேஷமா, என்ன ஒரே கூட்டமாக இருக்கிறது என்னன்னு கேட்டா. அப்பதான் அவர் சொன்னார், நான் இல்ல அவையே 4 கோடி பாடல்களை எழுத சொல்லியிருக்கேன். 4 கோடி பாடல்களா? எல்லாரையும் எழுத சொல்லியிருக்கியா? தக்க சன்மானம் உண்டு அப்படின்னு மன்னன் சொல்றாரு. அப்பதான் இவ சொன்னா, நான் வேணா பாடட்டுமா கேட்கிறா அவை. நான் வேணா பாடட்டுமான்னு இவ சொல்லி வாய் முடிக்கிறவங்களாட்டியும் அந்த அரசவையில் அந்த மாதிரி நின்று அத்தனை ஆண்கள் டக்குன்னு நிமிந்து பார்த்தாங்க. இவ சாதாரண ஒரு பொம்பளை, இவ பாடிடுவாளா? நம்மளாலே முடியலையே, இவ எப்படி பாட போறா அப்படின்ற அகந்த. அப்பத்தான் அவ சொன்னாலாம், மதியாதார் முற்றம் மதித்தொரு ஹார் சென்று மிதியாமை கோடி பெறும். 1 கோடி. மதியாதார் முற்றம் மதித்தொரு ஹார் சென்று மிதியாமை கோடி பெறும் 1 கோடி. 2வது உன்னீர் உன்னீர் என்று உபசரியார்த்தம் மனையில் உண்ணாமை கோடி பெறும்னா. இன்னும் 2 கோடி இருக்கு. நீங்க அதை சொல்லுங்க, இல்லைன்னா தெருக்கோடியில் நின்றீங்க. அருமையான பேச்சு. இந்த அருமையான பேச்சு ஒருமையான பேச்சு இருங்க. இன்னொன்னு சொல்லிங்க, தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாது, நாவினால் சுட்டபடி எனக்கு தெரியும். இந்த உலகத்துல பயங்கரமான ஆயுதம் எது தெரியுமா? நாக்குத்தான். எல்லாருடைய நாக்கையும் சொல்லல, நிலை கட்டு போனா நாக்குத்தாது, நிலகட்டு போக கூடாது என்னைக்குமே. யாகாவராயினும் நாகாக்கன்னு சொன்னா முதல்ல. நாகாக்க காவாக்க சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு முதல்ல இந்த நாவு என்பதை பேச்சு என்பதை என்ன எது எப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு பிறகு நம்ம பேசணும். தெரியும் தெரியும். பேசுறதுல இருந்து வர அழகா சொன்னீங்க. அவை முதட்டி சொன்ன கவியை கால் நொந்தேன் நொந்தேன் கடிக்கு வெளியடைந்தேன் நான் வந்த தூரம் எழுது கூணல் கருந்தனுக்கு அங்காத காவியர் சூழ்நடை இருந்தனுக்கு எங்கடையும். பொம்பளை பிள்ளை தானே நீங்க, நீங்க பெண்மகள் தானே. உங்களுடைய எப்படி நீங்க வந்து இப்ப உங்க வீட்டுக்கு நான் வாரம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து என்ன செய்யணும், வாங்கன்னு உபச்சாரணை பண்றேன். அப்படி இல்ல நான் என்ன கேட்கணும், ஐயா ரொம்ப தூரத்தை வரேன் சத்து நேரம் உட்காந்துட்டு போறோமா, அதான முறையும் கூட நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்கள் இப்படி. அப்ப எல்லாம் தெரிஞ்சு மண்டக்கிழமை பேசுறா. அதுக்கு தான் அவன் பார்த்தேன், இந்த அம்மா நம்மளை பார்த்து இது இது எங்கடா இடம்னு கேட்குது, இது வாயை எப்படியாவது அடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னாங்க. கவியை பாருங்க, 4 இலை பந்தலடி நடுவில் ஒரு காலடி கூறாமல் கூறடி அது என்னடி அப்படின்னு கேட்டான். அவன் கேட்டான்ல, இவன் மோதிர ஆளு சாதாரண இருந்தா பரவாயில்ல, இவனே ஒரு மான் கட்டவன். ஏன்னா நான் குடிச்ச எச்சி பால்ல இருந்து பிறந்தவன். நீ எதுல எச்சி பால்? நேத்து பேஞ்ச முளையில முளைச்ச வலிராகம். நீ ஒன்னேல குடிக்கி ஓட்டு சட்டியில கடஞ்சனா ஒரு தூருக்கு காண மாட்ட. நீ எல்லாம் என்ன பேசியடா மான் கட்டவன். இந்தம்மா நானா இருந்தா அப்படி கதை கதை நீ என்ன கேட்டுட்ட பெருசா இவ்வளவு பெரிய திறமையான ஆளு. இப்ப நீங்க தான் சொன்னீங்க, நான் வடக்கம் சொன்னீங்க. என்ன பெருசா பேசி குளிச்சுட்ட. 4 இலை பந்தலடி நடுவில் ஒரு காலடி கூறாமல் கூடி அது என்னடி? ஏண்டா என்னடி போறறல உனக்கு என்னடா சந்தோஷம்? யாருக்கு கதைகளை சொல்லுங்க. நீங்க கதையில அம்மா நினைக்குது, இவ்வளவு வயசானவனா என்னைய போய் இத்தனை டீ போட்டியடா நீ இத்தனை, அதான் உன்னை நான் இதெல்லாம் பேச மாட்டேன். நான் கேக்குற கேள்வியில நீ நாக்க புடிச்சா எதுக்கு நான் ஜாகணும்? பதிலுக்கு அவை கேட்டா வள்ளிநாயகம் தூக்கி விட்டு சாமிக்கு மீசல்ல ரோசம் வராது. இந்த ரொம்ப அறிஞ்சது பண்றீங்க நீங்க, தெரியலையே. நான் உங்களை சொல்ல தெரியல. இது ஐயா நீங்க நல்லா கேட்டுக்கங்க. கம்பர் பாடுறாரு, நீங்க சொன்ன கவிதை நான் திருப்பி சொன்னேன். ஆம்பளை எல்லாம் நடந்த சபையில ஒரு பொம்பளை இருக்கறாளே, இவளை எப்படி கேவலப்படுத்துறான்னு நினைச்சதா இவன் கேட்டான். யாரு? 4 இலை பந்தலடி நடுவில் ஒரு காலடி கூறாமல் கூறடி என்னடி 4 அடி போட்டா. அதுக்கு நீங்க மட்டும் என்னது? நீங்க சொன்னது தான் கவி சொன்னவன். நாங்க உங்கள மாதிரி வளவளன்னு பேசுறோம். அப்படி பேச கால் நோந்தே கடிக்கு வழி நடந்தேன் நான் வந்த தூரம் எழுத. வாய் மூடுப்பா தம்பி, அடிச்சு அப்படியே தூக்கி வாய் மூடுங்க. ஏப்பா என்ன அது என்ன நீங்க என்ன ஏதல இங்க வந்து கிட்ட வர கூடாது. அங்க உங்க லைன் அங்க அங்க தான் நிக்கிறேன். என்ன நீங்க என்ன இப்ப இல்ல என்ன பெண்ணங்கற இப்ப என்னங்கற யாரு நோண்டு வாங்கலாம் நோண்டு கேளுங்க. அதுக்கு தான் இவ குடுக்குறா 8.5 லட்சணமே எவனேறும் பரியன்னா. 8.5 லட்சணமே எவனேறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்ட மேல் கூரை இல்லா வீடே குலராமன் தூதுவனே. 6 சொன்னாயடா. எத்தனைடா போட்டா? எத்தனைடா? 6 நீங்க டி போடல. யாரு இனிக்குதா? நான் உங்க பக்கம் திருப்பி பேசுறேனா? வாய மூடணும். என்ன வாய மூடணும்? என்ன சட்டமா? ஆமா. என்ன ஆமா? என்ன ஆமா? பாத்துக்கங்க. என்ன ஆமா? பெரியவங்களா உட்கார்ந்திருக்கீங்க. யாரு மாதிரியான ஆளு ஒரே குத்து அப்படியே ஓங்கி என்ன போப்பா தம்பி போயா. சும்மா போமா சும்மா போங்க நீங்க போங்க. உடைச்சிட்டு போகுது. எதற்காக ஒரு பொம்பளை 4 டி போடும்போது நான் 2 டா போட்டது உங்களால தாங்க முடியல. அவ என்ன சும்மா கேட்கல. சரி சும்மா கேட்கல. 8.5 லட்சணமி அவ லட்சணமி
யமனேரும் பரியே அட எரும மாடு. ஏன் பக்கம் கைட்டி பேசக்கூடாது. எருமாடு கிருமாடு பேசினா அப்புறம் நான் ஏட்டுக்குட்டி பேசி போறேன். அவ சொன்னது அட எருமாடு ஏன் பக்கம் கை கட்டி பேசுறீங்க? சிவனுக்கு வாகனம் என்ன? எது? சிவனுக்கு வாகனம் என்ன? காளை. பராசக்திக்கு வாகனம் என்ன? சிங்கம். உங்க பாட்ட பெருமாளுக்கு வாகனம் என்ன? மகாவிஷ்ணுக்கு கருட வாகனம் இருக்குல்ல? எல்லாருக்கும் ஒரு வாகனம் இருக்குல்ல? அப்ப இந்த யமனுக்கு என்ன வாகனம்? எருமாடு. அட எரும மாடு. அட எரும மாடு. கேக்குறா. அவன் சொல்லு அங்க சொல்லு. அவ கேட்டா எரும யமனேரு பரியனா எரும மாடேன்னா மட்டில் பெரியம்மை வாகனமே பெரியம்மைன்றது மூதேவி. மூதேவிக்கு வாகனம் அந்த கழுதை. அதனாலதான் கழுதை. என்ன இந்த கழுதை அப்படிங்கிறீங்க? ஏங்க ரெண்டு பேரும் தானே பேசிட்டு இருக்கோம். இல்ல நீங்களா அப்புறம் கழுதை பத்தி பேசணும். நான் அப்புறம் கழுதை பத்தி பேசாதீங்க. நானும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல இவரே நான் வந்து அதெல்லாம் பேச முடியும். வாய்க்கால கட்ட கழுதைய அத போக்கால் விட்டு தான் திருப்பணுமா? தம்பி தம்பியா 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 பாத்துக்கங்க. என்ன பாத்துக்கங்க? எட்டேகால் லட்சணமே யமனேரும் பரிய மட்டில் பெரியம்மை வாகனமே கழுதைய முட்டை மேல்குறையில வீடு அட குட்டி வச்சவர குலராமன் தூதுவனே அட குரங்க யாரையடா சொன்ன இடம்னு கேட்டா ஆரையடா சொன்ன இடம் யாரையடா இல்ல ஆரையடா சொன்ன இடம். இது வந்து ஆரா கீரைக்கு விளக்கம் தெரியாடா விளக்கண்ணே நானா இருந்தா கேட்டிருப்பேன். அந்த அம்மா அதையும் நான் சொல்ல கேட்டேன். ஆனா இவ்வளவு பேர் வார்த்தை. ஆனா இது மாதிரி ஒரு முழு பூசணிக்க சோத்துக்களை மறைக்கிறாள் நான் பார்த்ததே கிடையாது. என்ன இப்படி இப்படி என்ன இப்படி பேசணும்? நீங்களும் நான் தானே பேசுறேன். நான் என்ன ஊனமாப்பா? என்ன ஊனமா? கை கால் கடவுள் கொடுத்து நீட்டி தான் பேசுறேன். அட இதெல்லாம் இப்படி உங்க பேர் என்ன? வள்ளி. இங்க பார்த்து பேசுங்க என்னடா? இதுக்கு மட்டும் அட என்னைய பார்த்து பேசுமா? உங்க பேர் என்ன? வள்ளி. என்ன பாக்குறீங்க? இந்த காவல் 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 திணை காவல் கரந்தனை சந்தன. பெண்கள் இப்படிதான் இருக்கணும் ஒரு வேதவாத மொழி இருக்குது. நீங்க தான் சொன்னீங்க அடக்கம் அமரல் உயிக்கும் அடங்காம யாரையும் உயித்துருக்கேன். பொம்பளை பிள்ளை இப்படி பிள்ளை இருக்கு. இப்படி எல்லாம் இப்படி நின்னுட்டு காவல் என்ன காவல் காவல் சொல்லிட்டு தெரியுமா? என்ன ஏன்றார் ஒரு வள்ளிய பேர் வள்ளி அப்படிதான் காக்குற காவல். ஏன் உடம்புங்க என்ன காவல்? இப்ப இவருக்கு என்னங்க வந்து என்ன காவல்? நிக்க அப்படிதான் இல்லங்க. ஆனா வக்கலனா போங்க. என்ன காவல் மாத்தே? ரொம்ப வாய் ரொம்ப அகட்டி வச்சுக்க பேச கூடாதுங்கற சட்டமா? என்ன சட்டம்? ஆமா ஏன் வாய் நான் எப்படி வேணாலும் பேசுவேன். பேச முடிஞ்சா பேசுங்க. பேச வக்கலண்டா பொத்திடு. இடம் வந்து எதை சார்ந்தது? வேள்வி மலை. வேள்வி என்பது யாகம். யாகம் கொஞ்சம் தள்ளி தானேமா? வேள்வி என்பது யாகம். இடிச்சிரோடுன்ற பயம். வேலிமலை என்பது யாகம். யாகம் செய்யக்கூடியவர்கள் உங்களை போன்ற முனிவர்கள் மேல இருந்து காவல் பாக்குறாங்க. அவங்க யாகம் பண்றாங்க. ஆமா மலை மீது. நீங்க எங்க இருந்து காவல் பாக்குறீங்க? நான் கீழ காவல் பாக்குறேன். கீழ இருந்து தரையிலனா பரண வீட்டு இல்ல ஒரு 6 அடி உயரத்துல பரண வச்சு அந்த உயரத்துல பறவைகள் வரக்கூடிய மார்க்கம் ஆகாய மார்க்கம். ஆகாய மார்க்கம். ஆகாய மார்க்கம். அவங்களுக்கு உங்க பார்வையில மேல் நோக்கி தான் மேலோட்டமா தான் இருக்கும். அது மேல பார்க்கும்போது கீழ யார் பாக்குறது? நீங்க ஆனா அந்த பாருங்க. எங்களுக்கு ரொம்ப அவசியமான கீழ பாக்கணும். அப்புறம் என்ன அவசியம் தான் இல்ல? ஏன் கேக்குறீங்க? எங்களுக்கு பாக்கணும். வெக்கமாவே இல்ல அவசியம் இல்ல. இந்த கேள்வி எதுக்குங்க வெக்கறீங்க? இதுக்கு அதுக்கு சம்பந்தம் என்ன வைக்கிறது? எதுக்கு நான் வெக்கப்படணும்? நான் எதுக்கு வெக்கப்படணும்? ஒரு பொம்பளை பிள்ளை முனிவர்கள் மேல இருக்காங்களா? நீங்க கீழ இருந்து காவல் பண்றீங்களா? இடையில யார் வாக்குறதுன்னு கேக்குறாரு. கீழ யார் வாக்குறது? யதார்த்தமான வார்த்தை தானே அது. நீங்க ஏன் தவற எடுத்துக்கிறீங்க? தவற நினைச்சா தவறு. தவற நினைச்சு வரணுத்துக்கு என்ன வேணும்? நல்ல மனுஷன். வறண்ட நிலத்துக்கு தண்ணீர் வேணும். இரண்ட வீட்டுக்கு வேலியில வயிற்றுக்கு பருவந்த வகைகளுக்கு பருவங்கள் 7 அடைந்திருப்பது மங்கை பருவத்தில் வயதுகளுக்கு 11ல இருந்து 14 முடிக்க. அந்த இடைப்பட்ட மாசம் எத்தனை? 6 மாசம் இருக்கும். பார்த்தா தெரியலையே. ஏன் பிரசவம் பார்க்க வந்தீங்களா? இது ஏதுப்பா இது வம்பா போச்சு? தவளை தன் வாயால கிடன்ற மாதிரி கட்டுக்கிட்டு இருக்காரு. அகத்தில் அழகு முகத்தில் விளையும் பயிறு உனை இளையது இருக்க அழகு கேட்ட அறிவு கேட்ட இந்த வாயாடிக்கு ஏற்ற ஒரு அழகான மாப்பிளை பார்த்து வந்திருக்கேன். வாயாடி கேட்டவா? வாய் கேட்டன்னு சொன்னேன். அது என்ன வாய் கேட்ட? வாய் கேட்டன வாய் பட பட பேசுறீங்க. ஏங்க நீங்களே சொல்லுங்க. ஒரு பொண்ணா பார்த்தா அழகான பொண்ணு மூக்கு முழியமா இருக்கான்னு சொல்லுவாங்க. இவ அழகு கேட்ட திடத்திற்கு கேட்ட வாய் கேட்ட மாப்பிளனா என்ன பண்றது? இந்த வாய் எடுத்து வாய் வச்சு வச்சு கட்ட முட்டை போட்டு உயர்த்தி பேசுறாங்க. உங்களுக்கு குப்பை கொட்டணுமே. என்ன பண்றது? சாமி பாப்பல சாமி என்ன மாப்பிள பாத்தீங்களா? ஆமா நல்ல ஊரா? நல்ல மலப்புல. இல்ல பணக்காரரா இருக்காரு. நிறைய செல்வாக்கு சொத்து நிறைய இருக்கு. அம்மா அப்பா இருக்கு. அக்கா தங்கச்சி எத்தனை பேர்? அண்ணன் தம்பி நிறைய பேர் இருக்காங்க. மாப்பிளையானா ஒண்ணு போயிட்டு இங்க வாமா. அந்த வீட்டுக்கு சோறாக்கி போட்டா போறேன். வேற இருக்கு. நான் தனியா எங்க இருந்து என்ன தனியா இருக்கும்? தனியா யார் இல்லனா போன 3 நாள் குடிச்சு கூட்டிட்டு வந்துருவேன். நடைமுறை இன்னைக்கு இந்த அம்மா மாதிரி 10 பேர் 10 பொம்பளைங்க இருந்தா போதும் ஊருக்கு. அத நீங்களே ஊரே நல்லா இருக்கு. அதனால மாப்பிளை பார்த்து வந்திருக்கேன். மாப்பிளை பெயரை சொல்றேன். பேரை சொல்லுங்க சாமி. பிடிச்சிருந்தா திருமணம் பண்றேன். பிடிச்சிருக்கு. இல்லனா எனக்கு வேணாம்னு சொல்லு. நிச்சயமாக பிடிச்சிருக்கு. மாப்பிளை பேரை சொல்றேன். சொல்லுங்க. சக்திவேல நெற்றியிலே சார்ந்திருக்கும் திருநீரும் சுற்றி வரும் பகைதுரத்தும் தொல்லையலாம் உடனகற்றும் சக்திவேல நெற்றியிலே சார்ந்திருக்கும் திருநீரும் சுற்றி வரும் பகைதுரத்தும் தொல்லையலாம் உடனகற்றும் சக்தியிலே
தவம் இருந்தால் சாந்தி என்னும் மறுமருந்து நிஷ்டையில் கிட்டி வரும் நினைப்பதெல்லாம் கை கூடும் நிஷ்டையில் கிட்டி வரும் நினைப்பதெல்லாம் கை கூடும் சக்தி வேலை நெற்றியிலே சார்ந்திருக்கும் திருநீரும் சுற்றி வரும் பகதுரத்தும் கொள்ளையெல்லாம் கூறி வந்தால் வேறதற்கும் பயம் வேண்டாம் வீரர்களாய் வாழ்ந்திடலாம் ஆறுத்தை நாள்தோறும் அயராமல் கூறி வந்தால் வேறதற்கும் பயம் வேண்டாம் வீரர்களாய் வாழ்ந்திடலாம் நாதத்தின் உட்பொருளாய் நம் நெஞ்சில் வீட்டிருப்பான் நாதத்தின் உட்பொருளாய் நம் நெஞ்சில் வீட்டிருப்பான் பாவத்தை பட்டிடுவோம் பாசத்தை விட்டிடுவோம் நெஞ்சாக்குட்டி 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 நீயே நிற்கிறாய் பெல்கை நெற்றி பொட்டை தீயை வைக்கிறாய் நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறாள் சேர்ந்து வரும் வேளையிலே தேவி நடவும் ஆடுகிறாள் நாதஸ்வர ஓசையிலே கந்தன் கடமன் கார்த்திகை பாலன் பாலமுருகன் அவர் தான் பார்த்து இந்த மாப்பிள்ள வேணாம் அழகு இல்லையா இருக்கே அறிவு இல்லையா திடம் இல்லையா திறம் இல்லையா நீங்க தானே சொன்னீங்க அவை முதாட்டி பிறந்தனைக்கு கவி பண்ணனால் இட்டமுடன் எங்களை என்னபடி என்று அழுது விட்ட சிவனும் செத்து விட்டானோ முட்ட முட்ட வஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்களை நெஞ்சமே அஞ்சான்னு சொல்லி யார் யாருக்கு எந்த இடத்துல எதை நடக்குமோ அதை நடந்தே தரும் இந்த மாப்பிள்ள எனக்கு வேண்டாம் ஏன் அழகு இல்லைங்கிறேன் வேற என்ன குறை அழகு இல்லையா வேற என்ன குறை நான் கேக்குறேன் எதுக்காக அவருக்கு எல்லாமே இருக்கு அழகு இருக்கு எனக்கு என்ன அழகுல குறைவா இருக்கு அறிவுல குறைவா அதனாலதான் மூக்குல குறைவா ஒண்ணும் குறை இந்த அழகை கொண்டு அந்த அழகோட சேர்க்கணும் சொல்றத இவ்வளவு போராட்டமே குறைவா என்ன குறைவா என்னத்துக்கு இந்த மாப்பிள்ள எனக்கு வேணாம் தானே சொல்றீங்க மாப்பிள்ள வேணாம் போயிட்டாங்க எதுக்கு வேண்டாங்கண்ணா ஏற்கனவே ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி இருக்கு ரெண்டாம் தரமா போக விருப்பம் இல்ல ஏற்கனவே யாரு அவ யாருன்ற எனக்கு நீங்க தானே சொன்னீங்க இப்ப இங்க வாங்க இல்ல நீங்க தானே சொன்னீங்க எனக்கு பிடிக்கல தெய்வ யானை பேர் சொல்ல தெய்வ யானை என்பது கிரியாசக்தி கிரி என்பது மலை மலைக்கு போய் மனுஷன் என்ன செய்ய முடியும் உங்களுடைய சக்தி என்ன சக்தி என்ன செய்ய போறாரு உங்களுடைய சக்தி என்ன சக்தி இச்சா சக்தி இச்சை என்பது ஆசைகள் காமத்தை தூண்டக்கூடியது உங்களை விட்டுட்டு ஊர்ல போடுவதை நினைவு கட்ட சும்மா வருவாங்களா அதனால சொல்லு உங்கள்ட்ட வர சொல்லுங்க சொல்லுவத்தை கேளம்மா தள்ளாதே சும்மா அழுப்பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து அழுப்பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து அவனி யார் தொலை இருப்பை செவி கொடுத்து சொல்லும் பையனதவ வேடம் புடிந்து வந்தவரே பையனதவ வேடம் புரிந்து வந்தவரே பையனதவ வேடம் புடிந்து வந்தவரே பூமியில் கோர்சல் கல்புகளும் நாரதரை கைவரிசை சொல்லாத உனக்காகவே சொன்னேன் போகையை தச்சினவே மணக்கவளை கொழுது மாணிக்கத்தில் இயல்பு சொல்லும் நிறுவத்தை கேளுவான் கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறை என்ன கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ உடமை சொல்லவதில் கைவரிசை சொல்லாத கூட்டி கொடுப்பதன் கோத்திரத்திலும் இல்லை வெட்டிசி மாட்டி உண்டை காட்டி வண்ணம் கூடி சொல்லும் நிறுவத்தை கேளுவான் யார் குறைச்சு கொடுத்திருக்கேன் எதுக்கு குறைச்சு கொடுத்திருக்கேன் நான் ஏன் வைக்கப்படணும் அறிவளை கருவை குட்டி பொன்பொருளை குட்டி செல்வதற்கு சமத்தை குட்டி இன்று தாங்கள் முருகன் குட்டி சூரியன் அஸ்தவாதங்கள் தாங்களுக்கு முருகனுக்கு மனவத்தி விட்டால் நான் நாரதனை அடித்து புறமர்ச்சிகளை இது சத்தியம் இது சத்தியம் பைத்தியம் பைத்தியம் யார் பைத்தியம் யார் பைத்தியம் இல்ல யார் பைத்தியம் யார் தெரியுமா பைத்தியம் மாமல பைத்தியம் போங்க சாமி சும்மா தனியா இருக்க பொம்பளை பிள்ளை போய் கேட்க பக்கம் நாதில பத்தியில அண்ணன் தம்பி 7 பேர் எரும மாடு மாதிரி இருக்கான் முடிஞ்சா தங்கச்சி நீ பேசி பாருங்க கேட்க பக்கம் நாதில பத்தியில சாமி முடிஞ்சப்ப வெளில வாங்க சாமி அண்ணன் தம்பி 7 பேர் எரும மாடு மாதிரி இருக்கான் போடுறதுக்கு முதல்ல உருப்படியா ஒரு சட்டை இருக்கா என்ன சவுடாலு மனமாடுகளா வாய முடுங்க அவர் இருந்து என்னட்டு அவ்வளவு தூரம் நீ வாடி போடி அவடி இவடின்னு பேசல எங்கடா போனீங்களா மானங்கட்ட அண்ணங்களா பிச்சு புடிய வாய் திறந்தீங்கன்னா ஏமா டீ சாப்பிட போலையா அப்ப போய் வாங்கிட்டு வந்து வேணா கொடுங்க ஆளு மண்டையன் கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா உமையே எண்ணி அனுதினமும் பூஜித்து வரும் நான் உமை விரைவில் அடைவதற்காகவே நாரதர் மகரிஷிடம் அவ்வாறு பேசினேன் மன்னித்து விரைவில் வந்து என்னை திருமணம் புரிவாயாக அப்பா அப்ப இவ்வளவு தூரம் எடுத்தது அப்புட்டு நடிப்பா நடிப்பு கோபால் நடிப்பு அப்பா அப்ப இவ்வளவு தூரம் எடுத்தது அப்புட்டு நடிப்பா நடிப்பு கோபால் நடிப்பு